ஹாய், வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். தனுஷோட 50வது படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் டைரக்ஷன் தனுஷ் தான் பண்ணியிருக்காரு. இந்த படம் டு ஸ்டார்ட் வித் ஒரு லேடி வந்து பிரசவத்தில் துடிக்கிறாங்க. அந்த இடத்துல 3 சின்ன பசங்க இருக்கிறாங்க. அந்த லேடி அப்போ வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து ஈன்றெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டவுனுக்கு போறேன்னு சொல்லி போனவங்க திரும்பி வரல. ஒருத்தர்கிட்ட அடைக்கலம் போறாங்க. அந்த இடத்துல நடக்கிற சம்பவம் வந்து அவருக்கு வந்து சரியப்படாதனால அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கிராமத்துலேருந்து எஸ்கேப் ஆகி சென்னைக்கு வந்து சேர்றாரு. அவரு தான் தனுஷ், அவங்க தம்பிங்க பிளஸ் பிறந்த அவங்க தங்கச்சி. சந்தீப் கிஷன் அண்ட் காளிதாஸ் ஜெயராமன், துஷாரா விஜயன் தம்பியும் தங்கையுமா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்தை பற்றி ஒரு நான் ஸ்பாயிலரான ரிவ்யூ பாக்குங்க. வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து அலட்டிக்காம ஒரு சிம்பிளா தன் கண்ணிலேயே வந்து பல விஷயங்கள் பேசுற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு தனுஷ். பட் இருந்தாலுமே வந்து தனுஷ் வந்து தன் ரோல் இம்பார்ட்டன்ஸ் விட மற்றவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்ற மாதிரி தான் தோணுது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா தனுஷ் இருக்காரா இல்லையான்ற ஒரு சந்தேகமே வருது. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் வந்து வராரு. படம் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவரோட பார்ட்டு தான் நிறையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. காளிதாஸ் அவர் பங்குக்கு அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் பார்ட் 2 பேர் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சரவணன், எஸ்.ஜே. சூர்யா. அவங்களுமே வந்து அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை கச்சிதமாக பண்ணியிருக்காங்கன்னா. பிரகாஷ் ராஜ் போலீஸ் ஆஃபீஸராக வராரு. சின்ன ரோல் தான், பட் இருந்தாலுமே அவரோட பங்குக்கு அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. செல்வராகவனை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் வந்து தன்னோட பங்குக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வரலட்சுமி சரத்குமார் ஒரு சில சீன்ஸ் தான் வராங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சாப்பிட்டுனே வந்து தன்னோட மூஞ்சியில் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், அதை வந்து ரசித்தாங்க. எல்லாருமே தியேட்டர்ஸில் ரசித்தாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லபடியாகவே போனாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து தெரிக்க விடுது. முக்கியமாக அந்த இன்டர்வல் பிளாக் ஒன்று இருக்கு. நான் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. அந்த இன்டர்வல் பிளாக் வந்து தெரிக்க விட்டுருக்காரு. தியேட்டரில் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பல சீன்ஸ் இருக்கு இந்த படத்தில் வந்து பல சீன்ஸை வந்து அப்படியே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுற சீன்ஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமோ நாராயணா கிட்ட போய் ஒரு விஷயத்தை பேசுவார் தனுஷ். ஃபர்ஸ்ட் போய் என்ட்ரி அவர்கிட்ட போய் பேசுவார். ஸோ அப்போ செட் ஆகும்போது இன்னொரு டோனில் பேசுவார். அந்த சீனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல துஷாரா விஜயன் வந்து ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா வந்து டீயை போட்டு தன் அண்ணன் தனுஷ் கொடுத்து இவங்களும் குடிப்பாங்க. அந்த சீன்லாம் வந்து பிரமாதப்படுத்தியிருக்காங்க. படத்தோட ரியல் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான். தெரிக்க விட்டுருக்காரு. சமயமாக வந்து பல குற்றச்சாட்டுகள் அவர் சரியாக பண்ணுறதில்லை அப்படி இப்படின்லாம் சொல்லின்னு இருந்தாங்க. பட் இந்த படத்தில் வந்து தெரிக்க விட்டுருக்காருங்க ஏஆர் ரஹ்மான். ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரொம்ப ரசித்தேன் அந்த படத்தை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போனாலுமே செகண்ட் ஹாஃப் தெரிக்க விடுறான்ற ஒரு கொஸ்டின் இருந்தாலுமே படம் ஓவரால் நீட்டாக பார்க்கலாம். முக்கியமாக அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. பட் ஏ சர்டிஃபிகேட் தான் படத்துக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பிளட்டு தான். பீட்டர் ஹெயின் தன் பங்குக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதகலப்படுத்தியிருக்காரு தான் சொல்லணும். கண்டிப்பாகவே ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்லாம் சொல்ல முடியாது. ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதான் கொடுத்துறாங்க. பட் திரும்பி இந்த வட சென்னை இந்த பாணியிலேயே படம் எடுத்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரியான என்னோட பர்சனல் ஃபீலிங் தான். இப்போ வேலை செஞ்சவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், சவுண்ட் டிசைன் ஆகட்டும், எல்லாருமே வந்து தங்களோட பங்குக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவரோட டைரக்ஷன் சைடுமே நல்லா இருக்குது. பட் என்ன இருந்தாலுமே வந்து இது ஒரு ப்ரெடிக்டபிள் ஸ்டோரியாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்கே தவிர ஒரு புதுசாக ஒன்றும் இல்லை. அவர் முந்தைய படம் நான் பவர் பார்ட்டி மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரியான ஒரு படம் கிடையாது. இது படத்தை வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் வர்த்து தான். படம் எங்கேயுமே போர் அடிக்கல. பட் இருந்தாலுமே ப்ரெடிக்டபிளான ஸ்டோரியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பே வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் தோணுது. இசை வரைக்குமே வந்து ஒரு சேவிங் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். இசையாகட்டும் ஸ்டண்ட் ஆகட்டும் ரெண்டுமே வந்து படத்துக்கான ஒரு சேவிங் கிரேஸ் தான். மைட் பி இந்த 2K கிட்ஸுக்கு வந்து நல்லா பிடிக்கலாம் இந்த படம். எஸ்.ஜே. சூர்யா நடிப்பாரக்கன். பட் அவர் கொடுத்துருக்க ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் தான் அது. பட் இருந்தாலுமே வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் தீனி போட்டிருக்கலாமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் அதுக்கான ஸ்பேஸ் இல்லை படத்தில். அவ்வளோதான். அந்த ரோலுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. சரவணனை வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்த மாதிரி இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து அதுவுமே வந்து அவ்வளோவுக்கு இல்லை. அவருமே வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான் வராரு. முக்கியமாக இந்த படத்தில் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னா தனுஷோட 50வது படம். இந்த 50வது படத்தில் ஒரு ஹீரோயின் கிடையாது. அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இந்த படத்தில் ஹீரோயின் வச்சிருந்தா அதுக்கு ஒரு 2 பாட்டு வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணாமல் நீட்டாக கிளியராக எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து கண்டிப்பாக போய் தியேட்டரில் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். கிட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். பயங்கர பிளட் இதே தான் காமிக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் வட சென்னையோட செகண்ட் பார்ட் மாதிரி இருக்குது. பட் ஸ்டோரி வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே அதே வட சென்னை, அதே பழி வாங்குற கதை, அதே மாதிரியான சம்பவங்கள் தான் இருந்தாலுமே ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷனில் இருக்குன்னு தான் என்னோட இது. என்னை பொறுத்த வரைக்குமே படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.